சாப்டர் 26ஓட ஸ்டார்டிங்ல எல்லா சோல்ஜர்ஸும் வரிசையா டின் கேன் டஞ்சனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அந்த டே ஆஃபை நல்லா ஸ்டேடிஃபைடா என்ஜாய் பண்ணன, ஆனா கேம்புக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு மனசே வரல. டே ஆஃப் முடிச்சிட்டு வந்து பார்த்தா பிளட்யூன் ஃபுல்லா சீரியஸ் ஹெவி அட்மாஸ்பியர். குடுமி என்ன சொல்றானா, மிஞ்சுன் அது நிஜமா ஒரு டின் கேன் டஞ்சன்டா, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஹண்டர் ஃபீல்ட் மெனுவர்ஸ் ட்ரைனிங்க்கு போகணுமான்னு கதறான். ஒவ்வொரு பிளேட்யூனும் ரேண்டம் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து டஞ்சனோட சென்டருக்கு மூவ் ஆகணும். இது ஒரு டிவிஷன் கிளாஸ் ரியல் லைஃப் ட்ரைனிங். அங்க தூரத்துல பார்த்தா டார்க் பால்ஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பேட்டிலுக்கு ரெடி ஆகுங்க. உங்க பொசிஷன்லயே நின்னு ஸ்ட்ரெயிட்டா சண்டை போடுங்க. எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லாரும் மான்ஸ்டர் கூட சண்டை போட தயாராகுங்க. அதுங்க கிட்டக்க வந்துடுச்சு. இதுங்க எல்லாம் டார்க் பால்ஸ். உங்களோட ஸ்பெஷல் வெப்பனை யூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாரும் கன்ஸ் எடுத்து ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் ஒவ்வொரு பொசிஷன்ல நின்னு நாங்க ஷூட் பண்றதுக்கு ரெடின்னு சொல்றானுங்க. நம்ம ஹீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஃபன்னான ட்ரைனிங்கா தான் இருக்குன்னு சொல்றான். அப்ப எல்லாரும் ஃபயர் பண்ணுங்கன்னு சொன்னதும் வர்ற மான்ஸ்டர் எல்லாத்தையும் சரமாரியா சுட்டு தள்ளுறானுங்க. டார்க் பால்ஸ்க்கு டஃப் ஸ்கின்னும் ஃப்ளோட்டிங்கும் பண்ணும். அதனால உங்க ஸ்பெஷல் வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்றது கஷ்டம். அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம கிட்ட க்ளோஸா வர்றதுக்கு முன்னாடியே அதுங்கள ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்றான். இவனுங்க ஷூட் பண்ண அதுவும் க்ளோஸா வந்துகிட்டே இருக்கு. அப்ப எல்லா ட்ரூப்ஸும் ஃபயர் பண்றதை நிப்பாட்டிட்டு க்ளோஸ் காம்பேக்டுக்கு தயாராகுங்கன்னு சொல்றான். இன்னும் ரிமைனிங்கா 3 மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கு. அந்த மான்ஸ்டர் மனுஷங்களோட பிளட்டை குடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுங்களை டிஃபீட் பண்றது ரொம்பவுமே கஷ்டமாயிடும். நீங்க யாரும் அதுக்கு பைட்டா மாறிடாதீங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம ஹீரோ நான் என்ன கெஸ் பண்றேன்னா, யாராச்சும் பைட் ஆனா கேம் ஓவர் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப பேர் இன்ஜூர்டான நம்ம பிளட்யூனோட ஸ்கோர் ராக் பாட்டமுக்கு போயிடும். அப்ப அந்த மான்ஸ்டர் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ நான் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுட்பால் மாதிரி உதைச்சு மேல பறக்க விட்டுறான். அப்ப மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆணு வாய பொளந்துக்கிட்டே மேல பார்த்துட்டு நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ இதை நான் என்னோட டார்க் ஏரோ ஸ்கில் வச்சு ஷூட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க 2 சோல்ஜர் மேல போன அந்த டார்க் பால்ஸை ஷூட் பண்ணி அதோட கதையை ஏர்லயே முடிச்சுட்டானுங்க. அதே மாதிரியே மீதி இருந்த 2 டார்க் பால்ஸையும் ஃபுட்பால் மாதிரி மேல பறக்க விட்டுறானுங்க. அப்ப அவன் உங்க விருப்பப்படி நீங்க இப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்றான். அப்புறம் எல்லா மான்ஸ்டரோட கதையமும் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலான்னு நிக்கிறானுங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல உங்களோட பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாருக்காவது இன்ஜரி ஏற்பட்டிருந்தாலும் இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் எனக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நீ நல்ல வேலை பண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ தம்ஸ் அப் காமிக்கிறான். உடனே குவாங்ஷிக் 2 கையிலையும் தம்ஸ் அப் காமிக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்ப லிeutenant குவாங்ஷிக்க பார்த்து முறைச்சதும் குவாங்ஷிக் நானும் தம்ஸ் அப் தண்டா காமிச்சேன், அதுக்கேண்டா இப்படி பாக்கறேன்னுட்டு போறான். அப்புறம் சிவப்பு மண்டையும் அவனோட ஃப்ரெண்டும் எக்ஸாஸ்டடான ஸ்டேஜ்ல உக்காந்துருக்கானுங்க. அப்ப சிவப்பு மண்டை லாஸ்ட் ட்ரைனிங்கை விட இது ரொம்ப கஷ்டம்னு உனக்கு ஃபீல் ஆகலையாடா? அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி எத்தனை முறை சண்டை போட்டிருப்போம். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு யாருக்கு தெரியும், ஆனா இந்த டஞ்சன் டின் கேன் டஞ்சன் இல்லன்னு ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு சிவப்பு மண்டை என்னடா சொல்ற, உண்மையாவா? அதுக்கு அவனும் ஆமாண்டா, அந்த டஞ்சன்ல ஒரு பாஸ் மான்ஸ்டர் வேற இருந்துச்சாமாண்டா. அப்புறம் அப்படியே கட் பண்ணி அங்க கமாண்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஸ்பெஷல் வெப்பனை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா அந்த எலிஃபெண்ட்டை தனியாவே கர்னல் டிஃபீட் பண்ணி கையில இருக்க பிளட்டை தொடச்சிக்கிட்டு, என்ன இப்ப எல்லாரும் ட்ரைனிங் பண்ணி தானே ஆகணும்னு சிரிச்சுக்கிட்டே வராரு. அப்புறம் இந்த சைட் சிகப்பு மண்டையோட ஃப்ரெண்டு அதை உயிரோட கேப்சர் பண்ணி அசம்பிளி ஏரியாக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏன்னா பாஸ் மான்ஸ்டரை கொன்னுட்டா டஞ்சன் கிளியர் ஆயிடும்ல, அதுக்கு பயந்துகிட்டு அதை அலைவா கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு 2 பேரும் அழுவுறானுங்க. அப்ப கிம்மிஞ்சி டேய் ஒப்பாரி வச்சது போதும், பிரேக் டைம் முடிஞ்சு வாங்க கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாரு அவனுங்கள. சர்ன்னு சொல்லிட்டு போறானுங்க. நம்ம ஹீரோ இவனுங்க போறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹண்டர் காப்ஸ்ல 2 ஸ்டார் கர்னல். அவரு ஸ்ட்ராங்கா பிரிட்டியா நல்லா இருந்தாருன்னு நினைச்சு பாக்குறான். அப்புறம் கமாண்டர் ஐபேட்ல கரெக்டான வழியை பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு போறப்ப ஒரு இடத்துல போய் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. மத்த சோல்ஜர்ஸும் என்னடான்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துட்டு நான் இப்பதான் நினைச்சேன், அந்த மனுஷன் அதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துருக்காரு. அப்ப கர்னலும் சாப்பாட்டுக்கு பந்தியில உட்காந்துருக்க மாதிரி இன்ஜரின்னு போடு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்காட்ல இருக்க ஃபாரஸ்ட்ல ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அங்க ஒரு தாத்தா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்ப அங்க காட் வந்து நிக்கிறான். அப்ப அந்த தாத்தாவும் நீ என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட, நீ என்ன மறுபடியும் அந்த ஸ்வாட ப்ரோக் பண்ணிட்டியா? அவன் அந்த ஸ்வாட அந்த தாத்தா கிட்ட கொடுத்துறான்.
நீ அந்த ஊமனோட ஆர்டரை ஃபாலோ பண்றதுனால தான் இந்த ஸ்வாட் இப்படி ஆகுது போல. இந்த ஸ்வாட் ரொம்பவுமே மோசமான கண்டிஷன்ல இருக்கு. நீ என்ன டிமானிக் மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணியான்னு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி சென்ட்ரல் டஞ்சன் அசம்பிளி பாயிண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன், நாம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மான்ஸ்டரோட ஸ்பான் ரேட் ரொம்பவுமே அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 109th டிவிஷனோட 3rd பட்டாலியன் கமாண்டர் லெப்டினன்ட் கொலோனல் கோ ஜங்சல். ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்க இவன் யாருன்னா 109th டிவிஷனோட 1st பட்டாலியன் கமாண்டர் கர்னல் ஜென் சிங்க்யூன். இவன் என்ன சொல்றானா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா ஆவரேஜான காம்பேக்ட் எபிலிட்டியை விட இப்ப இருக்க சோல்ஜர்ஸோட எபிலிட்டி கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதனாலதான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப 104வது பெட்டாலியன் கமாண்டர் வந்து டிவிஷன் கமாண்டர் எங்க போயிருக்காருன்னு கேக்குறாரு. வெல், அவர் எங்க போயிருக்காருன்றத சொன்னதும் பக்கத்துல இருக்கிறவன் ஷாக் ஆகுறான். அப்புறம் அவரோட கேரக்டரை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, அவரை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு குண்டு பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு 104வது பெட்டாலியன் கமாண்டர் ஸ்டில் இருந்தாலும் எதுக்காக அவரே ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு, இருந்தாலும் அவர் எதுக்காக கிட்ஸ் இருக்க ஏரியாக்கு போனாரு. அதுக்கு கண்ணாடி போட்டவன் அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. நான் என்னோட 2 கண்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு சோல்ஜர் அங்க இருக்கான்னு சொன்னாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சைட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்னவா இருக்கும்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. அப்போ ஒருத்தன், இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பெனால்ட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு wounded பர்சனை கேரி பண்ணிட்டு போற மாதிரி தான் நம்ம ட்ரைனிங்ல இன்வால்வ் ஆகுறாரு. எப்படி இருந்தாலும் இவர் ஒரு இன்ஜோர்டு கமாண்டரா தான் ரோல் பிளே பண்ண போறாரு. ஒருவேளை சப்போஸ் இந்த ட்ரைனிங்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் டிவிஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல ஒரு ஆளு இந்த மாதிரி ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்குமோ. ஆனா அதுக்கு எதுக்காக டிவிஷன் கமாண்டரே அந்த ரோலை பிளே பண்ணணும்னு பதட்டப்படுறான். அப்ப டிவிஷன் கமாண்டர் டெரரா வந்து பெட்டாலியன் கமாண்டரை, இங்க பாருங்க, நான் woundedன்னு ஐடிய தூக்கி காமிச்சு என்ன நல்லா பாத்து போங்கன்னு சொல்றாரு. கமாண்டருக்கு பீதியில உடம்பெல்லாம் நடுங்குது. அப்புறம் சல்யூட் பண்ணிக்கிட்டே எஸ்ஆர்னு சொல்றான். அப்ப கிம் மிஞ்சி, உங்களை கேரி அவுட் பண்றதுக்காக ஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு சார்னு சொல்றான். ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வந்தவனுங்க டிவிஷன் கமாண்டரை பார்த்துட்டு, இவன் என்ன இத்தா தாண்டி இருக்கான், இவனை எப்படிடா நாங்க தூக்கிட்டு போறதுன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறானுங்க. டிவிஷன் கமாண்டர், என்னோட கேரக்டரை பத்தி உனக்கு தெரியாதா கிம் மிஞ்சி? அதுக்கு அவன், ஆனா ட்ரைனிங் ரூல்ஸ் படி. டேய் போதும் நிப்பாட்டு, நான் இருக்கிறதே மறந்துடு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை இக்னோர் பண்ணிட்டு நீங்க ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு கமாண்டர் சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. நம்ம ஹீரோவும் பதிலிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும் இந்த ட்ரைனிங் ஃபன்னா தான் இருக்கும்னு, அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றோம். அப்புறம் நாங்க பலவிதமான மான்ஸ்டர்ஸை என்கவுண்டர் பண்ணோம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் அட்டாக் ஸ்டைல்ஸ் ட்ரைனிங் எடுத்தோம். அதுவும் இல்லாம டிவிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரா டிவைசஸ்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த டிஃப்ரெண்டான மான்ஸ்டர்ஸும் ட்ராப்ஸும் ட்ரைனிங்ல இன்னும் ஃபன்னை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அப்புறம் எக்ஸாஸ்டான ஸ்டேஜ்ல இருக்கிற செல்ஹோவை காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு லிசார்ட் மேன் மான்ஸ்டர் வருது. செல்ஹோவும் கத்திக்கிட்டே அந்த மான்ஸ்டருக்கு ஸ்வாட வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்றான். மான்ஸ்டரும் அந்த அட்டாக்ல செத்துடுது. இவனும் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுறான். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த ஒரு லிசார்ட் மான்ஸ்டரை ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து போட்டு தள்ளுது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். பேசிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வருது. நான் ஸ்வாட் யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபிஷியன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இது பேசிக் ஸ்கில் தான், ரொம்ப ஹை ரேங்க்கும் இல்ல, ஆனாலும் இது யூஸ் பண்ணும்போது என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு கையை கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு கொடுக்கறான். அவனும் ரொம்பவுமே தேங்க்ஸ்னு சொல்றான். அப்புறம் அவன் ஒரு லிசார்ட் மேன் மான்ஸ்டரை ஸ்வாட வச்சு போட்டு தள்ளுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து மின்னல் வேகத்துல எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி வீசுறான். அப்புறம் டிவிஷன் கமாண்டர் நம்ம ஹீரோ பெர்ஃபார்ம் பண்றத பாக்குறாரு. அப்புறம் இந்த ஹண்டர் ஃபீல்டு மேன்யூவர்ஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ டஃப்பா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. அப்ப கமாண்டர் பின்னாடி ஒரு லிசர்ட் மேன் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அப்ப கமாண்டர் பின்னாடி ஒரு பஞ்சு விட்ட வேகத்துக்கு அது எங்கேயோ பறந்து போகுது. அப்புறம் இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா இந்த சண்டை முடியற வரைக்கும் எல்லாரும் உங்க பெஸ்ட கொடுத்து ஃபுல் எஃபோர்ட்டோட சண்டை போடுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எஸ் சார், இங்க எல்லாமே ஓகே தான்னு சொல்றான். அப்ப டிவிஷன் கமாண்டர் என்ன நினைக்கலாருன்னா, நான் ஷியோரா சொல்றேன், கிம் மிஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மறக்க முடியாத இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டான். சேம் டைம்ல அப்படியே நார்த் சைட காமிக்கிறாங்க. அங்க அந்த பொண்ணுங்க டிவிஷன்ல இருந்தும் பிங்கன் டஞ்சனுக்கு ட்ரைனிங்காக வந்திருக்குங்க. அந்த பாதையிலையும் டார்க் பால் மான்ஸ்டர் அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்ணுது. அப்ப ஒரு டார்க் பால் மான்ஸ்டர் செம்பட்டு கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு அட்டாக் பண்ண போகுது. அப்ப யூன்சியும் அந்த மான்ஸ்டரை 2ஆ வெட்டி அதோட கதையை முடிச்சிட்டா. எல்லா மான்ஸ்டரோட கதையும் முடிஞ்சிருச்சுன்னு அந்த பொண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுது. அப்ப அந்த செம்பட்டு கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு, யூன்சியோ நீ உண்மையிலே இன்கிரெடிபிளா சண்டை போட்ட, அது மட்டும் இல்லாம நீ தனியாவே மோஸ்ட் ஆஃப் த மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ணுனேன்னு சொல்றா. அப்ப அவள ஒரு டார்க் பால் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வேகத்துக்கு அவ ஹெல்மெட் தனியா பறந்து போய்
போய் விழுறா. அப்ப யூன்சியோவையும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. யூன்சியோ அந்த அட்டாக்க ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணாலும் அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸுக்கு மவுண்டனோட எட்ஜ்ல இருந்து கீழே விழுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ சைடு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப டிவிஷன் கமாண்டர் வந்து, இந்த பிளட்டூன் மெம்பர்ஸ் எல்லாரும் மேஜர் இன்ஜுரிஸ் கூட இல்லாம இங்க வரைக்கும் சர்வை பண்ணி வந்துட்டீங்க. இது ஒன்னும் சின்ன விஷயம் இல்ல. இந்த பிளட்டூனோட கமாண்டர் கிரேட்டான லீடர்ஷிப் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நம்ம கமாண்டர் இது எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ டோங்ஜினுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சொல்லிக்கறான். அப்ப கமாண்டர் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பிளட்டூன் மெம்பர்ஸோட ஹார்ட் ஒர்க் தான்னு சொல்றாரு. அதுக்கு டிவிஷன் கமாண்டர் அதுவும் உங்களோட லீடர்ஷிப்ல தான் வரும்னு சொல்றாரு. சரி, ட்ரெய்னிங்கோட எண்டிங் வரைக்கும் இதே மாதிரி உங்களோட பெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் கிம் மிஞ்சிய பார்த்துட்டு, உன்னோட ஹேண்ட் ஏன் பேலன்ஸ் இல்ல, நீ லெஃப்ட் ஹேண்ட மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு கழுத்தை பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அப்புறம் அங்க உட்கார்ந்திருக்கிற 2 பேர்ல ஒருத்தன் இது உன்னோட செகண்ட் ஹண்டர் ஃபீல்டு மேன்யூவர்ஸ் தானேன்னு கேக்குறான். அதுக்கு கண்ணாடியும் ஆமான்னு சொல்றான். அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு கண்ணாடி கிட்ட கேக்குறான். அதுக்கு கண்ணாடி இல்ல எதுவும் கேட்காத, சரி இத மட்டும் சொல்லு, அங்க நோ என்ட்ரின்னு போர்டு போட்டிருக்குல்ல அது என்னன்னு கேக்குறான். அதுக்கு கண்ணாடி ஓ அதுவா, அது ஒரு ஹோல்னு சொல்றான். அப்ப கமாண்டர் நம்ம இப்ப எல்லாரும் முன்னாடி மூவ் பண்ணி போக போறோம், எல்லாரும் எந்திரிச்சு லைன்ல நில்லுங்க. அப்ப கண்ணாடி போட்டவன் கிட்ட ஹோல்னா என்னன்னு கேக்குறான். அதுக்கு கண்ணாடி டேய் உனக்கு டஞ்சன் ஹோல் பத்தி தெரியாதா, அப்படின்னா நீ டஞ்சன் இன்ஃபர்மேஷன் செஷன்ல தூங்கிட்ட போல. சரி நான் உனக்கு அத பத்தி சொல்றேன். அதுல நிறைய விஷயம் கிளியரா சொல்லல, இன்னும் ரிசர்ச் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. அது ஒரு ஹைப்போதசிஸ், ஸ்பேஸ் மாதிரி இன்னொரு டைமென்ஷனோட கனெக்ட் ஆகியிருக்கும். இதுவும் கேட் மூலமா தான் கனெக்ட் ஆகுது. எப்படி இருந்தாலும் இது ஒரு இன்ஃபைனைட் ஸ்பேஸுக்கு பெர்ஃபெக்ட் கனெக்ஷன்னு சொல்லிட முடியாது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு டஞ்சன் அப்பியர் ஆகுறப்ப அது வேற ஒரு டைமென்ஷனோட கனெக்ட் ஆகியிருக்கிற கனெக்ஷன் லாஸ்ட் ஆகும்போது இருக்கிற ரேண்டமான ஸ்பாட்டை டஞ்சன் ஹோல்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அதுக்குள்ள போனா என்ன ஆகும்னு கேக்குறான். அதுக்கு கண்ணாடி நான் அதை ஃபுல்லாலாம் நம்பல, அதுக்குள்ள போனா ரேண்டமான ஒரு டஞ்சனுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவோம்னு ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. அப்ப முன்னாடி எதையோ பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணாடியும் அவனும் அங்க முன்னாடி என்ன போயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறானுங்க. அப்ப கமாண்டர் வந்து ஏண்டா எல்லாரும் இங்கேயே நின்னு என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் என்னவா இருக்கும்னு வந்து பார்த்துட்டு இந்த பர்சன் யூன்சியோ தானன்னு நினைக்கிறான். இதோட சாப்டர் 27 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.